திரு ஜீவா, 2 முனை போட்டி அப்படின்னா அதுதான் கள யதார்த்தம்னா அதுக்குள்ளதான் வரையறுக்கணுமா இந்த 2026 தேர்தலில்? இல்லை, அப்போ மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று 3வது அணி வந்தபோது அது எவ்வளோ ஒரு படுதோல்வி அடைந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் என்னதான் 3ஆம் முனை 4ஆம் முனை என்று வந்தால் கூட எனக்கு தெரிந்து மூப்பனார் அந்த ஜேணி பிரிந்த போது தான் ஒரு 2 முனை 3 முனை அப்படிங்கிற கான்செப்டே ஓரளவுக்கு எடுபட்டுச்சு. மூப்பனார் 20 விழுக்காடு வாக்குகளும் வாங்கினார். ஆனால் அதை தவிர்த்து இந்த மாற்றுன்னு சொல்லி வந்த யாருமே எடுபடல. அவர் சொல்றது ஒரு வித கரெக்டு தான். திமுக மட்டும்தானே நீங்க எத்தனை சொன்னாலும் அதான் நின்று இருக்குங்கிறாங்க. இப்ப விஜய் அதிமுகவோட கூட்டணி வைக்க போறாரா, தன்னுடைய தலைமையில் அணி அமைக்க போறாரா அப்படிங்கிறது தான் ஒரு மையமான கேள்வியா இருக்கு. எடப்பாடியுடன் விஜய் போனார்னா அடிப்படையில் எடப்பாடிக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கூட நான் எப்படி பார்க்குறேன்னா, போட்ட அசல் வந்துருச்சுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். லாபம்ங்கிற வார்த்தை கூட ஒரு அதிகப்படியான வார்த்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கூட்டம்ங்கிறது திமுக எதிர்ப்பு கூட்டம் தான். திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க விஜய் பின்னாடி இல்லவே இல்லை. திமுகவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும், திமுக சரியில்லை என்று நினைத்து கொண்டிருந்த பாஜக, நாம் தமிழர், அதிமுக இந்த வாக்குகளைத்தான் அவர் பெற்றிருந்தார். அப்ப அதுதான் அவருக்கு வாக்கா மாறக்கூடியதா இருந்தது. பண்ணலையே அவரு, நான் மாற்றுன்னு தானே சொன்னாரு. அல்ல, அப்படிதான் சொன்னாரு. அப்படி சொன்னாலுமே திமுகவை தான் அதிகம் விமர்சிச்சாரு. இந்த ஆட்சி, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, ஸ்டாலின் அன்கிள் இப்படிதான் பேசினாரு ஒழிய எடப்பாடி அந்த அளவுக்கு விமர்சிக்கல, மோடியையும் பெருசா விமர்சிக்கல. ஒரு எல்லாரும் இப்படி பேசுறாங்களேங்கிறக்காண்டி தொட்டுக்கிட்டார். அப்ப அந்த நிலையிலிருந்து பார்த்தா எடப்பாடிக்கு தன்னிட திமுக எதிர்ப்பு ஓட்டு ஃபுல்லா எடப்பாடிக்கு வரணும். அதுதான் ஏடிஎம்கேனுடைய வெற்றி. திமுகவுக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் அதிமுக தான். அது இப்போ உடஞ்சு போய் நிக்குதுல, சீமான்ட்ட கொஞ்சம் இருக்கு, விஜய்கிட்ட கொஞ்சம் இருக்குங்கிறப்ப விஜய் சேர்ந்தார்னா, அதான் சரியான வார்த்தை பயன்படுத்துறேன், அசல் போட்ட அசல் வருது, லாபம் வருதுங்கிறது கிடையாது. பிரிஞ்சு போனா ஓரளவுக்கு வரும்னு இருக்கு. இப்போ மற்றவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி பிரிஞ்சு போயிருக்கு பாருங்க, அது அப்படியே தான் தொக்கி நிக்குது. ஓபிஎஸ் டிடிவின்னு போட்டியா இருக்கிறவங்க, அதிமுகக்குள்ள இருந்தவங்க அது அப்படியே நிக்கிறாங்க. அது ஒருவேளை விஜய் தலைமையில கூட்டணியா சேர்ந்தா மீண்டும் இழப்பு தானே திரு எடப்பாடி பழனிசாமி? ஆமா, அது சேர்ந்தா மீண்டும் இழப்பு தான். மீண்டும் இழப்புனா அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டும் வராது, அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளும் பிரிந்தவதையே இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஆனா விஜய் அப்படி தனித்து நின்னார்னா, எனக்கு தெரிந்து எடப்பாடி மாதிரியான ஒரு கட்சியோட சேர்ந்தாவாது அவருக்கு இந்த கேண்டிடேட் செலக்ஷன், வேட்பாளர் போட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஓரளவுக்கு அவருக்கு உதவியா இருக்கும். வெற்றி பெறுவாரான்னு சொல்ல, ஓரளவுக்கு உதவியா இருக்கும். தனித்து நிற்கிறது அவர் தலைமையில் அப்படிங்கிறது வேலை செய்யறதே பெரிய இஷ்யூ ஆகும் தான் நான் பார்க்குறேன். விஜய் தலைமையில் செயல்படுவதற்கு டிடிவி ஆட்கள் அரசியலில் மிகப்பெரிய அனுபவம் உடையவங்க. டிடிவி தினகரங்கிறது அப்படியே ஒரு இன்னொரு ஏடிஎம்கே கான்செப்ட் உடையவங்க. அவருக்கு ஓட் எலெக்ஷன்னா என்னன்னு அவருக்கு தெரியும், ஓபிஎஸ்க்கு தெரியும். இழப்புனா கூட பரவாயில்லன்னு திரு எடப்பாடி பழனிசாமியோட போயிடுவாரா திரு விஜய்? அப்படி ஆனா இப்ப இருக்க நிலைங்கிறது அவர் நிர்பந்திக்கிற நிலையில தான் இருக்கிறார். அவருக்கு தீர்மானிக்கிற இடத்துல அவர் கிடையவே கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாஜக ஏடிஎம்கே அலையன்ஸ் போவதற்கான வாய்ப்புகள் அவர் தீர்மானிக்கிற இடத்துல இல்லைங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். அவர் டிசைட் பண்ற இடத்துல இல்ல. ஏன்னா இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கு, நான் எப்படிங்க பிஜேபியோட போவேன் அப்படின்னு எதுவுமே சொல்லல. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க. இவர் பாஜக எதிர்ப்பாளர்னு சொல்றாங்க, அதையும் கேட்டுக்கிறாரு. இல்ல பாஜக ஒரு போயிருவாருங்கிறாங்க, அதையும் கேட்டுக்கிறாரு. அப்ப அவர் தீர்மானிக்கிற இடத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது பல பேர் இப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. டிடிவி தினகரன் அவர்கள், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, எடப்பாடி பக்கம் அவர் போய்விடக் கூடாதுங்கிறது தான் டிடிவியினுடைய நோக்கம். விஜய் தலைமையில் டிடிவி இணைந்து செயல்படுவதை விட எடப்பாடி பக்கம் போனா அது எடப்பாடிக்கு தான் இழந்த கொஞ்சம் வாக்குகள் அவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த கால்குலேட்டிவ் அடிப்புல தான் டிடிவி சொல்றதா பாக்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் கிடைச்சிடக்கூடாதுன்ற இடத்துல அப்படிதான் பாக்குறாரு. என்னை பொறுத்தவரை அவருக்கு இழந்த அசல் கொஞ்சம் கிடைக்கும் தான் பாக்குறேன் ஒழிய பெரிய வெற்றியா அது மாறுமா? ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா, திரு விஜய் திரு எடப்பாடி பழனிசாமியோட போவார்னு நீங்க கணிக்கிறீங்க இந்த தேர்தலில்? போவார் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். போக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கிறேன். ஆனா அப்படி போகும்போது இவருக்கான அந்த பொது இமேஜ் உடையும். 2 கட்சிகளுக்கு நான் மாற்று, பாஜகவுக்கு மாற்றுன மைனாரிட்டி ஓட்டு, இவரை புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லயே சில பேர் நம்பி இருப்பாங்களே, இவர் ஒரு செக்குலர் பர்சன் தான், இவரையா நம்ப கூடாது, டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒருத்தர் வரட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தாங்களா, அந்த வாக்குகள் விஜய்க்கு வராது. அது விஜய்க்கு இப்போ உள்ள எலெக்ஷனுக்கான நீங்க பாதிப்பை சொல்றீங்க. அடுத்த எலெக்ஷன்ல 31லயோ என்னவோ அவர் யாரை எதிர்த்து களம் காணுவார்? அப்போ அதிமுக சரியில்லை, அதனால நான் அதிமுக எதிர்த்து போட்டிடுறேன்னு சொல்லுவாரா? ஒருவேளை இந்த முறை அவர் அதிமுக சேர்றாரு, திரு எடப்பாடி பழனிசாமியும் முதல்வராயிடுறாரு, இவரும் துணை முதல்வர்னு ஒரு பொசிஷன்ல வச்சு பேசினா அடுத்த எதிர்கால அரசியல், விஜயோட அரசியல் எப்படி தீர்மானிக்கும்? மீண்டும் எனக்கு விஜயோட அரசியல் அவ்வளவு நீண்ட காலமா வைத்து பார்ப்பதிலே எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அவ்வளவு அரசியல்ங்கிறதுலாம் ஒரு தொடர்ச்சியா பயணிக்கிறது. இப்ப டிடிவி தினகரன்லாம் நீங்க கேட்கலாம் அவருக்கு என்ன வாக்குகள் இருக்கு, என்ன புரிஞ்சிருக்காரு. ஆனா அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனிமல். அவர் ஒரு 100% பொலிட்டிக்கல் அனிமல். அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். வெற்றி தோல்விங்கிறது கிடையாது, ஒரு கான்செப்ட் அவங்க நிக்கணும்னு தெரியும். ஓபிஎஸ்க்கு தெரியும், டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தெரியும். இவங்கெல்லாம் நினைக்கலாம் விஜய் அளவுக்கு இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்னு.
செல்வாக்கு குறையா இருக்கலாம், ஆனா அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்னன்னு தெரியும். விஜய்க்கு அது தெரியாது. அதனால அவ்வளவு தூரம் அவர் பயணிப்பாரா அப்படிங்கிறது நீ கமலஹாசனோட தான் ஒப்பிட்டு பார்க்கணும். கமலஹாசனால இந்த அளவுக்கு பயணிக்க முடியல, விஜய் அப்படிதான் நீங்க பார்க்க முடியும். ஆனா கமலஹாசனை விட விஜய் கொஞ்சம் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்கிறது உண்மை. இடைவெளி திமுக பக்கம் போயிட்டாரு, இவர் எங்க போவாரு அப்படி நிறுத்தி வச்சிருக்காரு. ரசிகர்கள் இருக்காங்க, வயசு இருக்கு, இருப்பாரானே எனக்கு